ட்ரீட்டி ஆஃப் ஸ்கான்பரூன் 1809 ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி 5வது கூட்டணி போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஸ்கான்பரூன் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் நெப்போலியன் போனபார்ட்டின் இராணுவ வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான போரின் இறுதி ஒப்பந்தமாக அமைந்தது. நெப்போலியன் போனபார்ட் 1805ஆம் ஆண்டு ஆஸ்டர்லிட்ஸ் போரிலும் 1806ஆம் ஆண்டு ஜெனா ஆயர்ஸ்டெட் போரிலும் ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யாவை தோற்கடித்த பிறகு ஐரோப்பாவின் பெரும்பகுதியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். 1808ஆம் ஆண்டில் நெப்போலியனின் படைகள் ஸ்பெயினின் ஐபீரிய தீபகற்ப போரில் ஈடுபட்டிருந்தன. பிரெஞ்சு ராணுவத்தின் முக்கிய பகுதி ஸ்பெயினில் இருந்தது. ஆஸ்திரியாவின் பேரரசர் முதலாம் பிரான்சிஸ் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிரெஞ்சு மேலாதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு திட்டமிட்டார். ஜெர்மன் மாநிலங்களிலும் ஒரு பொது எழுச்சியை ஏற்படுத்தி அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என அவர் எண்ணினார். 1809ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆஸ்திரிய துருப்புகள் பிரான்சின் நட்பு நாடான பவேரியாவில் நுழைந்தபோது 5வது கூட்டணி போர் தொடங்கியது. இதில் ஆஸ்திரியாவும் பிரிட்டனும் முக்கிய பங்காளிகளாக இருந்தனர். ஸ்பெயினில் இருந்து விரைவாக திரும்பிய நெப்போலியன் தனது இராணுவ பலத்தை அதிகரித்து ஆஸ்திரியாவுக்கு பதிலடி கொடுத்தார். 1809 மே மாதத்தில் நெப்போலியன் ஆஸ்திரியாவின் தலைநகரான வியன்னாவை கைப்பற்றினார். ஆஸ்மென் எஸ்லிங் போரில் ஆஸ்திரிய படைகளால் நெப்போலியன் முதன்முறையாக பின்னடைவை சந்தித்தார். இது நெப்போலியனை யாராலும் வெல்ல முடியாது என்ற பிம்பத்தை உடைத்தது. இந்த தோல்விக்கு பிறகு நெப்போலியன் தனது படைகளை பலப்படுத்தி ஜூலையில் நடந்த வக்ராம் போரில் ஆஸ்திரியாவின் முக்கிய படையை தோற்கடித்தார். வக்ராம் போருக்கு பிறகு ஆஸ்திரியா சரணடைந்தது. வியன்னாவில் உள்ள ஸ்கான்பரூன் அரண்மனையில் ஆஸ்திரியாவுக்கு கடுமையான நிபந்தனைகளை விதித்து ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் ஆஸ்திரியா தனது மக்கள் தொகையில் சுமார் 20% பேர் வசிக்கும் பகுதிகளையும் சுமார் 3.5 மில்லியன் குடிமக்களையும் இழந்தது. ஆஸ்திரிய இராணுவத்தின் பலம் 1,50,000 வீரர்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டது. பிரான்சுக்கு ஒரு பெரிய தொகையை போர் இழப்பீடாக வழங்க ஆஸ்திரியா ஒப்புக்கொண்டது. இந்த வெற்றியின் மூலம் தனது இராணுவ மேதைமையை மீண்டும் நிலைநாட்டிய நெப்போலியன் அடுத்த சில ஆண்டுகளுக்கு ஐரோப்பாவில் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கினார். இதைத் தொடர்ந்து ஆஸ்திரியாவுடனான அரசியல் உறவை உறுதிப்படுத்த 1810ஆம் ஆண்டில் ஆஸ்திரிய பேரரசின் மகள் மேரி லூயிஸை அவர் மணந்து கொண்டார். இதன் பின்னர் அவர் ரஷ்யாவுக்குள் படையெடுத்த போது ஏற்பட்ட தோல்வி மற்றும் அதைத் தொடர்ந்த 6வது மற்றும் 7வது கூட்டணி போர்களே அவரது வீழ்ச்சிக்கு வழிவகுத்தன. இதனால் ஸ்கான்பரூன் ஒப்பந்தமே வெற்றியுடன் நெப்போலியன் செய்து கொண்ட கடைசி ஒப்பந்தமாக வரலாற்றில் பதிவானது.